ஹைவேல இருக்க அந்த வெள்ளைக்கோட்டுனால 4000 நட்டம். எதனாலன்னு சொல்கிறேன் கேளுங்க. பூனேலேருந்து சென்னைக்கு நாம் லோடு ஏற்றிருந்தோம். பாட்டி நமக்கு 7 மணி சொல்லியிருந்தாரு. நம்மளும் பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெறும் 4 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட 1 மணி நேரமாக ட்ராவல் பண்ணி வந்து ஒரு வேளை லோடு நல்லபடியாக ஏற்றிக்கிட்டோம். அட்வான்ஸ் நம்ம காலையில் தான் போடுன்னு சொல்லிட்டாங்க. சரி பரவாயில்லன்னு காலையில் அட்வான்ஸ் வாங்கிட்டு நம்மளும் பீஜாப்பூர், கர்நாடகா பீஜாப்பூரை தாண்டி நம்மளும் வந்துட்டு இருந்தோம். கரெக்டாக வண்டியில் ஒரு ஷேக் வந்துச்சு. என்னன்னு பார்த்தா வண்டியில் பேரிங் போயிடுச்சு. எதனால் வந்த வேணான்னு பண்ணால், நேற்று நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த நாசிக்லேருந்து வந்த அந்த வெள்ளைக்கோடு, அந்த ரோட்டில் வந்த வெள்ளைக்கோடு, அதனால் வந்த வேனை கிட்டத்தட்ட நம்மளை ஒரு 5 மணி நேரம் உட்கார வச்சிருச்சு. உட்காந்து கடைசியில் பாய் தான் ரெடி பண்ணி கொடுத்தாப்புல பிரச்சனை இல்லாமல். அதை முடிச்சுட்டு வந்தோம். அனந்தபூர் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு எம்ஹெச் வண்டி கரெக்டாக சென்ட்ரல் டிவைடில் அடித்து தூக்கியிருக்காங்க ஆள் தூக்கத்தில். நல்ல வேலை ஆளுக்கு எதுவும் ஆகலை, நின்று பேசிட்டு தான் வந்தேன். அதுக்கப்புறம் வந்து கம்பெனியில் ஒரு வழியாக லோடு இறக்கிட்டோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, சென்னை உள்ள என்ட்ரி யாரும் சரியாக நம்ம அடித்து நொறுக்கு போட்டு அவனுங்களும் பாவம் ஒன்றும் சொல்ல முடியாது. சின்ன சின்ன பசங்களாம் வேலை செய்கிறானுங்க. வந்து லோடை இறக்கி கொடுத்துட்டாங்க. நம்மளை இறக்கி முடிச்சுட்டு நிம்மதியாக வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு. நீங்கள் வண்டியை ஓட்டும்போது அந்த மஞ்சள் கோடு வெள்ளை கோடு வந்துச்சுன்னா வண்டியை தயவு செஞ்சு பொறுமையாக ஓட்டுங்க. அப்படி இல்லைன்னா நீங்களே என்னைய மாதிரியே ஒரு 4000 ரூபா செலவு வச்சு தான் ஆகணும்.